நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி இருக்குது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்குமொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. டைம் என்னது? 8 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. ஜல்லியில கொண்டு வந்துப்பாங்க. வந்திருக்கும்பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப புறப்பட வேண்டியதானே? கண்ணுல படுறதுக்கு முன்னாடி ஐயா. டேய் நாயா ஏன்டா கண்ணுல குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது இருந்தா கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பால எப்படி கத்துக்கிறது? அட நாயே அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வரண்டா. வேடிக்கை பாக்குற எனக்கு ஏன்டா வருது? பாருப்பா கண்ணையும் குத்தி போட்டு நக்கல் பண்றான். கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ சும்மா இருந்தே புண்ணு ஆரவணமா? ஏடா புண்ணார வேண்டாம் மண்ணார வேண்டாம்ட்டு போடா. சார் என்ன? ஏய் கம் இன். டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்வியே உள்ள வந்துட்டு கேக்குறியா நீ? யார் நீ? நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டி போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்டா இங்க வந்த? ஏதாவது செவத்தை தாண்டி சொம்ப தேடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்க்கெல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பெனில வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? லொள்ளு பேசாதடா. கட்டா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா. புறா தமிழ்ச்ச ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இதுல சேட்டை. உனக்கு அறிவு இருக்காயா? யாருக்கு தெரியும்? ஏன் என் மேல தண்ணி ஊத்துன? ரோடு ரோலருக்கு உனக்கு வித்தியாசமே தெரியலமா? மேல ஊத்திட்டேன். அடேங்கப்பா எந்த கடையிலே நீ அரிசி வாங்குன? ஐயம்மா ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு 2 கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்டவிட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டேய் இந்த ஒன்றே நான் குடிசையில குடியிருந்துட்டு இவனுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும்போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்பு சாமி இது. மணி வரப்பல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துடா. என்னடா இது? பஸ்கிங் என்ன? என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படா. என்ன சப்ளா கட்டைய பலா கட்டைன்னு சொல்லுவாங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க குரு, நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே பிடிச்சிட்டு பண்ணிடுவேன். பொழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. டேய் போட. மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்க. பஸ்கிங்கிறது குதிங்கால்ல போடுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். அண்ணன் என்ன பாரு நான் செய்யறேன் அது மாதிரி செய். என்ன பாரு கால 2 நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கையை 2 மேல தூக்கிற வச்சுக்கிட்டீன்னு உட்கார்ற. ஐயோ அம்மா. டேய் யாரா இது? இவன் தான் மான்கம்பு கீழே போட்டான். அவ்வளவுதான். ஐயோ சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல எழுதுறச்ச டீச்சர் என் கையை பிடிச்சு சொல்லி கொடுத்தா. வீட்டுல கோலம் போடுறச்ச அம்மா என் கையை பிடிச்சு கத்து கொடுத்தா. அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு ஒண்ணும் மனசுல விகல்பம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹை உடம்பார் ரீலு. அவனுக்கு கிடக்குறாங்க. அது பின்னாடி இருந்து இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
என்னடா ஆம்பளைகளுக்குலாம் கம்பு சுத்த எடிசன் எப்படி சொல்லி தருவாப்ல? ஏண்டா கம்பகத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம். 6 மாசம் வரைக்கும் கம்ப கையில் தொடக்கூடாது. தண்டால் பசிக்குதா எடுக்கணும் சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையாடா? குடிடா போடா தண்டால். ஐயோ அம்மா, இப்படி தாப்பா ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அவங்களையும் தண்டால் போட சொல்லுங்க. தண்டால் போட்டுருங்க. ஆஹா, நம்ம ஜிம்மு புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா. டேய், நீ தண்டால் போட்டு குப்புற விழுந்துன எடிசன் என்ன பண்ணா? அடி வவுத்துல கைய குத்தி ஹெல்ப் பண்ணாருப்பா. எடிசன் அடி வயித்துல கைய கொடு. ஆமா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். முதல்ல கைய தொட்டான், அப்புறம் அடி வயித்துக்குள்ள கைய விட்டான், அப்புறம் ஏதோ டக்கால்ட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான். இனிமே ஜிம்மு ஜிம்கானா தாண்டா.